வணக்கம், நான் உங்கள் டாக்டர் ஆஷாலின் பேசுகிறேன். இப்போ ரீசன்ட் டைம்ஸில் என்னோட தோழிகளாக இருக்கட்டும், என்கிட்ட கிளினிக் வர பேஷண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாரும் சொல்கிற ஒரு வார்த்தை, நான் ரொம்ப ஃபோன் யூஸ் பண்ணுறேன். ஒன்று என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, இல்லை எனக்கே தெரியுது, இல்லை என்னோட பையனோ பொண்ணோ வந்து சொல்கிறாங்க, அம்மா நீங்கள் ரொம்ப ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க. நானும் வேலைக்கு போலியா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன்னா பிள்ளைகளெல்லாம் அனுப்பி விட்டுட்டு நைட் தூங்குற டைமுக்கு தூங்கிடுறேன். ஆனால் மித்த டைமில் சும்மா டிவியெல்லாம் பார்க்க மாட்டேன். வயசானவங்க மாமியார் மாமனார் டிவி பார்ப்பாங்க. ஸோ நான் ஃபோனில் உட்காந்து ஏதாவது சும்மா ஷார்ட்ஸு ரீல்ஸுன்னு ரொம்ப பார்க்குறேன். எனக்கு அடிக்ஷன் இருக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். நான் அது கேட்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்ன அவங்க சொன்னாங்க, நான் சோஷியல் மீடியாவில் விட்டு வெளியே வந்துட்டேன். அதாவது நான் இன்ஸ்டா யூஸ் பண்ணுறதில்ல, ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறதில்ல, யூடியூப் யூஸ் பண்ணுறதில்ல, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, இந்த உலகத்தை விட்டு நான் வந்து வெளியே வரணும். ஸோ நான் என்னோடய வாட்ஸ்அப் கூட என் பிள்ளைகளோட காண்டாக்ட் பண்ணேன், இல்லை ஹாஸ்டலில் இருக்கிற பிள்ளைகளோட காண்டாக்ட் பண்ணேன், இல்லை ஃபாரினில் இருக்க ஹஸ்பண்டோட பேச, இல்லை என்னோட இதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். மிச்சம் எல்லாம் வாட்ஸ்அப்பை நான் டெலிட் பண்ணிடுவேன். நான் யாரோட ஸ்டேட்டஸும் பார்க்கறதில்ல. இப்போ நான் வந்துட்டு என்னை வந்து நான் மாற்றிட்டுருக்கேன், நான் வந்து என்னை வந்து சரி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு அந்த ஹீலிங் ப்ராசஸ் நிறைய சொல்கிறாங்க. இந்த நானே என்னென்னா வீடியோ போடுறதோடு சரி, நான் என் வீடியோஸ் அப்லோட் பண்ணிடுவேன். மோஸ்ட்லி சித்ராவோ கிளினிக்கில் இருக்க ஸ்டாஃப், இன்னொருத்தவங்க மதுன்னு ஒருத்தவங்க பவி, யாராவது ஒருத்தவங்க தான் வந்துட்டு அந்த மெசேஜஸ்க்குலாம் லைக் போடுறது, ரிப்ளை பண்ணுறது ரொம்ப நல்ல. நான் பார்ப்பேன், நான் ஃப்ரீயாக சண்டே இருக்கும்போது எல்லாத்தோடைய ரிப்ளைஸ் ஃபாஸ்ட்டாக ஓட்டி ஒரு தடவை பார்ப்பேன் சண்டேஸோ ஃப்ரீ டைம் இருக்கும்போது. பட் அதுக்கு யாராவது ஏதாவது அஃபென்சிவஸ் இருந்தால் நான் அது திருப்பியும் பேசுறதுக்கு அந்த அஃபெண்ட் பண்ணியிருந்தால் ரிப்ளைக்கு வேணால் நான் கமெண்ட் பண்ணுவேன். மிச்சப்படி எல்லா லைக்கெல்லாம் இவங்க தான் போடுவாங்க, ஸ்டாஃப் தான். ரொம்ப சோஷியல் மீடியாக்குள்ளே நான் போகாததுக்கு ரீசன் வந்து எனக்கு டைம் இல்லை. பட் இப்போது பாலிட்டிக்கல் நியூஸ் இதெல்லாம் இப்போ பார்க்குறேன் இந்த டைமில். உங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை இருந்துச்சு நீங்கள் சொல்லுங்கள், அப்புறம் தீர்வு சொல்லுங்கள். இந்த ஃபோன் வேண்டான்னு நான் ட்ரை பண்ணுறேங்க மேடம், எடுக்கக்கூடாது. உங்களுக்கு என்ன வயசாகுது? 40 வயசு ஆகுது. புக் படிக்கலாம், சுடோக்கோ போடலாம், வேறு டைவர்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஆனால் என்னால் வைக்க முடியல. ஃபோன் ஃப்ரீ டைம் கிடைச்சாவே கை ஃபோனை தான் தேடி. அந்த ஒரு நிமிஷம், அதாவது ஃபோன் இப்படி வச்சிருங்க, 5 நிமிஷத்துக்கு அந்த ஃபோன் எடுத்து இப்படி பார்க்குறீங்கனாவே உங்களுக்கு அடிக்ஷன் தான். வாட்ஸ்அப்பில் நம்மளுக்கு யாரும் மெசேஜ் பண்ண மாட்டாங்க, ஆனால் வாட்ஸ்அப் எடுத்து எதுவும் வந்திருக்கான்னு செக் பண்ணுறது, யார் ஸ்டேட்டஸாக பார்க்குறது, அதுவே ஒரு பார்த்ததையே கூட பார்ப்பேங்க மேடம். ஆல்ரெடி பார்த்ததே கூட நான் பார்ப்பேன். சும்மா எடுத்து பார்க்கறது, சும்மா இருந்தாவே கை அங்கே தான் போகுது. புக் படிக்கிறதுக்கு புக்கு வாங்கி வச்சிருக்கிறேன், ஆனால் அதை போய் எடுக்கிறது, ஆனால் ஃபோனை தான் போய் எடுக்குது. 90% பெண்கள் இந்த ஃபோனில் வந்து அவங்கள அறியாமல் அடிக்ட் ஆகிடும். 40 வயசான உங்களுக்கே இதை விட்டு வெளியே வர முடியலையே. 3 வயசு 4 வயசு குழந்தை என்ன பண்ணும்? அதுவும் அஃபெக்ட் ஆகுது. இந்த ஏப்ரல் மே லீவில் அம்மாமார்கள்லாம் சொந்தக்காரங்களுக்கு தாண்டி வேறு யாரோ கால்ஸ் வந்தால், இன்கமிங் கால்ஸ் மிச்சப்படி இந்த ஃபோனை தொடாமல் உங்கள் பிள்ளைகளோட நேரம் செலவிடுங்க. அது ரொம்ப முக்கியம் இல்லை? அந்த ஃபோன் வந்து ரொம்ப அடிக்ட் ஆகாதீங்க. நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெண்களுக்கு வந்துட்டு ஒரு ஏஜில் ஒரு சோர்வு பார்க்குறேன். நான் இப்போ எப்படின்னா, நான் வந்து டெய்லி எழுந்திரிக்கிறேன், பிள்ளைகளுக்கு நல்லா வேலை பார்க்குறேன், ஹஸ்பண்டுக்கு நல்லா எல்லா வேலையும் பார்த்து கொடுத்துறேன், அவங்க எல்லாமே நல்லா கவனிச்சிடுறேன். ஆனால் எனக்குள்ள சந்தோஷமே இல்லை, உள்ளிருந்து ஒரு ஆனந்தம், ஒரு மகிழ்ச்சி இல்லை, நான் அனுபவிக்கவே இல்லைன்னு நிறைய பெண்கள் கிட்டேருந்து இப்போ நான் காமனாக கேட்குற வார்த்தைகள். அதாவது நான் வந்து என்னோட ஒரு இப்போ ட்ரெஸ் போடுறேன், ஒரு ஜுவல் போடுறேன், இல்லைன்னா ஒரு புதுசாக ஒரு விஷயத்த பண்ணுறேன், வாங்குகிற பொருள் வாங்குறேன்னா ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். முன்னாடியெல்லாம் அனுபவிப்பேன், அனுபவித்து அதை வாழ்வேன், அதை என்ஜாய் பண்ணுவேன், அப்புறம் ஹாப்பினஸ் கொடுக்கும். இப்போ 100% பெண்கள் வந்துட்டு ஒரு குழந்தையிலேருந்து அப்பா அம்மாக்காண்டி வாழ்ந்தோம், அப்புறம் கணவருக்காண்டி வாழ்ந்தோம், இப்போ பிள்ளைகளுக்காண்டி வாழ்கிறோம், எல்லாமே கரெக்டாக செய்கிறோம். சரி, நான் வந்து பிள்ளைகளை கவனிக்கிறேன், சாப்பாடு கொடுக்குறேன், நான் வந்துட்டு என்னோடய கடமைகள்லாம் செய்கிறேன், ஆனால் நான் வந்து ஒரு ஹாப்பியாகவே இல்லை. இந்த மாதிரி அதாவது என்ன, ஏதோ உள்ளேருந்து ஒரு சோர்வாக இருக்குது. அந்த சோர்வுக்கு ஒன்று மொபைல், இன்னொன்று பெண்களுக்கு அதிகமான அளவுக்கு அங்கீகாரமோ ரெக்கக்னைசேஷனோ கிடைக்காதது, பாராட்டுகள் கிடைக்காதது, ரொட்டீனிஸ்டாக ஒரு லைஃப் ஓடிட்டே இருக்கிறது. அதாவது உங்களுடைய 25 வயசில் நீங்கள் வீட்டில் ஆர்வமாக சமைச்ச மாதிரி, உங்களோட 35 வயசு சமைச்ச மாதிரி, 40 வயசில் பிள்ளைகளுக்கும் கணவருக்கு நல்லதுன்னு சமைக்கிறீங்க, ஆனால் அதே என்தூசியாசம் இருக்கா? இப்போ கற்றுக்கிட்டேன், இப்போ எல்லாமே தெரிஞ்சிருச்சு, நானே செய்கிறேன், டக்குன்னு செய்கிறீங்க. ஆனால் நீங்கள் ஒரே விஷயத்த மோனோட்டோனஸாக ரொட்டீனாக செஞ்சுட்டு தான் ஒரு சேச்சுரேஷன் ரீச் ஆகும். அந்த சேச்சுரேஷன்லேருந்து ஃபர்தராக உங்களுக்கு போகிறது வந்து ரொட்டீன் மெக்கானிக்கலாக ஆகிடும்.
நம்ம கல்யாணம் ஆன புதுசில் கணவருக்கு சமைச்சு கொடுத்து நைட்டு வந்து சாப்பிட்டு நல்லா இருக்கான்னு சொல்கிற அந்த ஆர்வம் வந்து 7, 8, 10 வருஷம் கழிச்சும் அதே ஆர்வம் இருக்கானே இருக்காது. அப்போது எப்பயுமே உங்கள் லைஃப்பை ஃப்ரெஷ்ஷாக புதுசாக வச்சுக்கணும், இன்னோவேட்டிவாக வச்சுக்கணும், க்ரியேட்டிவாக வச்சுக்கணும். அது நீங்கள் பண்ணலை, ரொட்டீனிஸ்டாக இருக்கீங்க. டெய்லி காலை எழுந்திரிக்க பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்ப, அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் படுக்க, ஒரு மீ டைம்னு ஒன்று எடுத்துக்க, அப்புறம் சாப்பிட, தூங்க, ரிலாக்ஸ் பண்ண, அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி ஒரு சாயந்தரம் பிள்ளைங்க வர, திருப்பி பிள்ளைகளோட சாப்பிட, தூங்க. இது மாதிரி 365 டேஸும் உங்கள் லைஃப்பில் ஒரு புதுசு இல்லை, ஒரு இன்னோவேட்டிவ் இல்லை, ஒரு க்ரியேட்டிவ் இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப சோர்வு, டிப்ரெஷன், மன அழுத்தம் வரும். உங்களை அறியாமே மன அழுத்தத்துக்குள்ள நீங்கள் போவீங்க. உங்கள் நர்வஸ் சிஸ்டம் வீக் ஆகும். நர்வஸ் சிஸ்டம்ன்றது உடல் சோர்வு வேற, மன சோர்வு வேற. நான் வந்து முன்னாடி மாதிரி ஆக்டிவாக இல்லை, முன்னாடி மாதிரி பிரிஸ்காக இல்லைன்னா நம்ம ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸில் இல்லை, மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும். அந்த மென்டல் ஸ்ட்ரெஸ் என் ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸை கொண்டு வருது. நம்ம வந்து நம்மளுக்கு டிரைவிங் ஃபோர்ஸ், மோட்டிவேட்டிங் ஃபேக்டர் இல்லை. மொபைல் யூஸ் பண்ணால் ஒரு டோபமைன் பம்ப் இருக்கும், ஒரு எனர்ஜி இருக்கும் கொஞ்சம் நேரம் ஓடுறதுக்கு. அதுதான் அந்த அடிக்ஷன். இப்போ ஒரு குடித்தாலோ ஒரு போதை பொருள் எடுத்தாலோ கொஞ்ச நேரத்துக்கு எனர்ஜி இருக்குல்ல. ஆண்களுக்கு இது ரொம்ப குறைவாக இருக்குது. ஆண்கள் வந்து என்னென்னா டெய்லி ரொட்டீனாக ஆண்கள் வந்து அவங்களோட கடமை நம்மளை சேவை பண்ணுற மாதிரி, நம்மளை பார்த்துக்கிற மாதிரி, நம்மளை பார்த்துக்கிறது தான் அவங்களோட லைஃபோட தலையாய கடமைன்னு நினச்சிட்டு நம்ம அவங்கள வந்து பெருசாக அங்கீகரிக்கிறதில்ல. ஆண்கள் பார்த்தீங்கன்னா நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கான்னு முதல் தடவை கேட்டால் ஓகே நல்லா இருக்குன்னு நம்ம சொல்லிடுவோம். 2வது தடவை 3வது தடவை கூட அது கேட்டால் எத்தனை தடவை கேட்பீங்க, கேட்டு கேள்வியே தான் சொல்கிறோம். அவங்களுக்கு அந்த கன்ஃபர்மேஷன் வேணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்கன்னா தே மிஸ் சம்திங் இன் லைஃப். நான் என்ன பண்ணுவேன்னா, நான் வந்துட்டு எப்பவுமே என்னோட நீங்கள் யாருனே எனக்கு தெரியாத ஒரு அன்னியமாக அந்த வந்து தான் பரிச்சயமாக இப்போ சகோதரியாக இருக்கீங்க. உங்களுக்கே நான் இவ்வளோ அன்பு கொடுக்குறேன், இவ்வளோ பாசத்தை கொடுக்குறேன். நான் வாழ்கிறதே என் கணவருக்காண்டி தான். அதுக்கப்புறம் தான் குழந்தைங்களாம். எனக்கு ஃபஸ்ட்டு லெனின், அப்புறம் தான் அச்சேஷ். எல்லாரும் முதல்ல குழந்தைங்க, அப்புறம் தான் கணவரும்பாங்க. முதல் கணவன், அப்புறம் தான் குழந்தைங்கன்னு வரும். ஏன்னா நம்ம முதல் என்னை பொறுத்த வரைக்கும் கணவனோட குழந்தைங்க முக்கியமாயிட்டா, குழந்தைங்களுக்கு ஒரு நாள் நம்ம முக்கியம் இல்லாமல் போகும்போது நம்மளுக்கு ரொம்ப ஒரு விரக்தி ஆகும். அவங்களுக்கு வந்து நம்ம முக்கியம் இல்லாமல் எப்போ போவோம்னா அவங்களுக்கு ஒரு மனைவியோ கணவரோ வந்து அவங்க குழந்தைங்க வரும்போது நம்ம செகண்ட் ப்ரியாரிட்டியாக இருக்கும். ஆனால் நம்ம கணவருக்கு நம்ம எப்பவுமே ஃபஸ்ட் ப்ரியாரிட்டியாக இருப்போம். அந்த ஜீவனை நம்ம மதிக்கிறதே இல்லை. நான் வந்து ரொம்ப ரசிப்பேன், ரொம்ப அட்மையர் பண்ணுவேன். ஒரு நாளைக்கு 2 தடவை 3 தடவையாவது லெனினை நான் பார்த்து ரொம்ப ரசிப்பேன். என்ன இன்னைக்கு நான் ரொம்ப மயக்கிறீங்கன்னு கேட்பேன், என்ன இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு கேட்பேன். இன்னைக்கு அவர் ஒரு பிளேசர் போட, அப்புறம் கோட் சூட் போட வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு நட நடப்பார். அப்போ போய் பின்னாடி ஒரு தட்டு தட்டுவேன், ஆட்டாதீங்க ரொம்ப ஆட்டாதீங்கன்னு. அவர் வந்து கோட்டுக்கு ஒரு நட நடப்பார், டிஷர்ட்டுக்கு ஒரு நட நடப்பார், ட்ரௌசருக்கு ஒரு நட நடப்பார். நான் அப்போ சொல்லிகிட்டே இருப்பேன், கோட் சூட் போட்டால் அந்த டிக்கி ஒரு மாதிரி நடக்குமோ அப்படின்னு போய் ஒரு அடி போடுவேன். நேற்று எங்கிட்ட கிளினிக் வந்து ஒரு பேஷண்ட் சொன்னாங்க, அவங்க பயங்கர பிக் ஷாப் கோயம்புத்தூரில். அவங்களோட ஹஸ்பண்ட் அவங்க பயங்கரமாக பால் கலரில் இருக்காங்க, அவங்க கணவரும் பால் கலரில் இருக்கார். அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஷர்ட் போடுறது நல்லா இருக்கான்னு கேட்பாரா, திருப்பி வந்து நல்லா இருக்கான்னு கேட்டால் அவர் கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணலன்னு இவங்க நினைக்கிறாங்க. வெளியில் இருக்கிற ஒரு பெண் வந்து நீங்கள் அழகாக இருக்கீங்க, நீங்கள் சூப்பராக இருக்கீங்கன்னு சொல்லிகிட்டே இருக்காது. புரியுதுங்களா? அந்த மனசுக்கு எப்பவுமே பெண்கள் வந்து நம்மளை மட்டும் வர்ணிக்கணும், நம்ம மட்டும் பியூட்டிஃபுல் சொல்லணும், நம்மளை மட்டும் அழகாக இருக்குன்னு சொல்லணும். ஆண்களுக்கு ஒரு ஆக்சிடோசின் பம்போ ஆண்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹாப்பி ஹார்மோன் பம்போ இல்லை ஒரு லவ் ஃபீலோ ஒரு கிக்கோ 20 வயசு தான் கொடுக்கணும்லாம் கிடையாது. 40 வயசு 50 வயசு 60 வயசுலேயும் நமக்கு அவங்க தான் ஹீரோ, நமக்கு அவங்க தான் பியூட்டி. சரிங்களா? இப்போ ஒரு நான் வந்து லெனின்னு சொல்லியிருப்பேன், இது லெனின்க்கு எனக்கு ஆக்சுவலி 2001 லவ் பண்ணுறேன், இப்போ 2026 வந்துச்சு. 2007 எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. இது லெனினை கவனிச்சிங்களா என்னன்னு எனக்கு தெரியல லெனு. இது வந்து நான் எங்கிட்ட ஃபஸ்ட் டைம் பதிவு பண்ணேன். ஏன்னா நான் அடிக்கடி லெனினை சொல்லிகிட்டே இருப்பேன். என் அம்மா சொல்லியிருப்பாங்க, அப்படி என்ன நீ இந்த கருவாயிட்ட பார்த்த இப்படி வந்து மயங்கி இது பண்ணுறாப்புல திட்டிருக்காங்க என்னைய, என்ன உனக்கு லவ்வுக்கு கண்ணு இல்லையா அப்படிம்பாங்க. ஆனால் நான் எப்பவுமே சொல்கிற விஷயம் வந்து என்னென்னா, உலகத்திலேயே இந்த ஜென்மத்தில் ஐ கேன் மேக் லவ் வித் லெனின் மட்டும்தான். அப்போது அது 100% அவர்கிட்ட ஷேர் பண்ணுறதுல எனக்கு என்ன ஈகோ பிரச்சனை, ஷேர் பண்ணுறதுல என்ன வயசு வித்தியாசம், என்ஜாய் பண்ணுங்க. புரியுதுங்களா? அந்த மூக்கு, அந்த கண்ணு, அந்த வாய் தான் நான் ரசிக்கிறதுக்கு எனக்கு கடவுள் இந்த ஜென்மத்தில் பர்மிஷன் கொடுத்துருக்காரு. அதை நான் அனுபவிக்கணும். உங்களுக்கு புரியுதுங்களா? எத்தனை தடவை நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் அழகேன்னு கூப்பிட்டுருப்பீங்க? இல்லை.
எத்தனை தடவை வந்துட்டு இந்த ஷர்ட் என்னப்பா நான் வந்து ஒவ்வொரு அழகேண்டா இந்த மெரூன் கலர் ஷர்ட் போட்டு அந்த க்ரீன் கலர் பேண்ட் போட்டாவே என்னை மயக்கிறதுக்கே இப்படி ட்ரெஸ் பண்ணுற வேலை வச்சுக்காதீங்க அப்படிமே. அவரோட ஸ்மெல் வந்து எனக்கு லெனினோட ஸ்மெல் வந்து ஆக்சுவலி நான் உங்கள் ஸ்மெல்லை மிஸ் பண்ணுறேன்னு கேட்டே இருப்பேன். லெனின் வந்துட்டு எப்போ பார்த்தாலும் வந்து அந்த மூந்துக்கிட்டே இருப்பேன். இப்போ பிச்சு நாய்க்குட்டி நீ போன ஜென்மத்தில் நாயாக தான் பிறந்திருப்பேன்னு சொல்லி திட்டுவார். என்னன்னா நான் போயிட்டு அப்படியே ஒரு உடனே அந்த ஸ்மெல்ஸ் அப்படி பண்ணிகிட்டே இருப்பேன். எனக்கு அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப அடிக்ஷன். எனக்கு அந்த லெனினோட வாசனை வேணும்னு கேட்பேன். அந்த அந்த ஸ்மெல் எனக்கு ரொம்ப வேணும். நான் அப்படியே போயிட்டு அந்த ஸ்மெல் எனக்கு ஒட்டி விடுங்க அப்படிலாம் சொல்லலாம். ஏன்னா ஆக்சுவலி இதெல்லாம் வந்து ஆண்களை ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ண வைக்கிற மூமெண்ட். இது வந்து பர்சனலான விஷயம் தானே. ஆனால் ஒரு டாக்டராக நான் எப்படி சொல்லித்தரது உங்களுக்கு? இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல மிஸ் எப்படி நான் டீச் பண்ணுறது? நம்ம அப்பா அம்மாலாம் வந்துட்டு நம்ம முன்னாடி ஒரு பாசமாக கூட போய் பக்கத்தில் கூட உட்கார மாட்டாங்க. நம்மளுக்கு தெரியாது அப்படிலாம் என்னன்னு கூட. நம்மளுக்கு தெரியாதனால நம்ம வந்து அதை பெருசாக நம்ம சினிமாவில் பார்க்குற லைஃப் வேறு. அவங்க இது லைஃப் டீச் பண்ண மாட்டாங்க. நான் வந்து எப்பயுமே என்னோட ராஜா, நீங்கள் யூஆர் மை கிங், என்னோட ராஜா. நீங்கள் வந்து ஆஷாவோட ஹஸ்பண்ட். நீங்கள் வந்து யாருக்கோலாம் நான் இவ்வளோ அன்பு கொடுக்குறேன். நீங்கள் எனக்கு அப்போ நான் என் உயிரே நீங்கள் தான். அப்போ என்னோட மொத்தமும் உங்களுக்கு தானே, நான் உங்களுது தானே. நான் வந்து உங்களுது, என்னை ஃபுல்லாக எடுத்துக்கோங்க, டேக் மீ, ஐ எம் யோர்ஸ் அப்படின்றது நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருப்பேன். ஏன் இல்லைன்னு தெரியாதா? நான் அவரது தானே தெரியும். நான் அவர் தான் லவ் பண்ணுறேன், அவருக்கு தெரியும். அப்போ என்னை ஃபுல்லாக நீ உனக்கு தான் அப்படின்னு நம்ம ஏன் சொல்லணும்? ஏன்னா men also need assurance to feel like a king. சந்தோஷமா இல்லைன்னு வந்து பயங்கர ஹாப்பியாக அஸ்வின் ஐஸ்வர்யா குழந்த மாதிரி ஓடிட்டு இருக்குது, அந்த துள்ளி குதிச்சு ஓடுறது, அந்த என்ஜாய் என் கூடயே இல்லை. இல்லைன்னு அவர் எப்பயுமே ஃபாரின்ல எங்கேயா தான் இருக்காங்க, என் கூடயே இல்லை. ஆனால் நான் அவர் கூட ஒவ்வொரு தடவை பேசும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சம்டைம்ஸ் அழுகழுகியாக இருக்கும், நான் மிஸ் பண்ணலன்னு. ஆனால் நான் அவர் ரொம்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஹாப்பியாக இருந்தாங்க, என்ஜாய் பண்ணுங்கள், அந்த ஊரை சுற்றி பாருங்கள், அனுபவிங்க, அங்கே நிம்மதியாக இருங்க, அஸ்வினுக்கு 100% இருங்க, நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். அந்த தைரியம் வந்து அவங்கள வேறு லெவலில், அவங்களும் நிம்மதியாக இருப்பாங்க. இனியும் அவங்க அங்கே தான் இருக்கணும், நான் இங்கே தான் இருக்கணும். ஃபாரினில் வீட்டுக்கார வேலை பார்க்குறேன்னா அங்கே இருந்து தான் ஆகணும். நம்மளுக்கு இங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற பீப்புள்ஸு கப்புள்ஸ்லாம் பார்த்து நம்ம சில பெண்கள் வந்து என்ன நம்மளுக்கு அப்படி இல்லையே, நான் ஏக்கத்தில் நான் தனியாக இருக்கேன் அழுவாங்க, இல்லை சண்டை போடுவாங்க. இனியும் அவங்க அங்கே தான் இருந்தாகணும். அங்கே இருக்க பீரியடில் நிம்மதியே இல்லாமல் கவலையாக ஐயோ இவன் கஷ்டப்படுறேன்னு வருத்தத்தோடு அவங்க இருக்கணுமா? இல்லை அங்கே சந்தோஷமாக இருக்கணுமா? சந்தோஷமாக இருக்கணும். அப்போ அவங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும்ல. என்னைக்காவது ஃபாரினில் இருக்கிற கணவர் கால் பண்ணி எனக்கு நல்ல சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுடி, நான் கறிக்குழம்பு நீ செய்கிற இட்லி கறிக்குழம்பு சாப்பிட்ணும் ஆசையாக இருக்குன்னு சொன்னால் இங்கே இருக்கிற பொண்டாட்டியால் ஒரு ஞாயிற்றுக்கிழமை கறி திங்க முடியுமா? ஒரு ஆண் கூட சொல்லியிருக்க மாட்டாங்க, ஒரு ஆண் கூட சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம வந்து நம்மளோட மொத்த அன்பு, நம்மளோட சந்தோஷத்துக்கு எல்லாமே அவங்க தான் காரணமாக இருக்கணும்னு அவங்கள போட்டு ப்ரெஷர் கொடுப்போம். நிறைய நாள் நின்று வந்து 2 daysல என்கிட்ட பேச டைம் இருக்காது, ஏன்னா டைம் மேட்ச் ஆகாது. அவங்க எங்கேயா ட்ராவலில் இருப்பாங்க, அப்போ நெட் எடுக்காது, அவங்களுக்கு ஒய்ஃபை இருக்காது. நான் வந்துட்டு முதல்ல ரொம்ப இம்மெச்சூராக இருந்தேன், அழுதுகிட்டே இருப்பேன், சண்டை போடுவேன். அவரோட அட்டென்ஷன்ஸ் கிடைக்கணும், என்னோட அன்பை சம்பாதிக்கணும், அவருக்கு என் மேலே தான் உலகத்துலேயே பாசம் இருக்கணும். அவரை புரிஞ்சுக்க தெரியாது எனக்கு. நான் வந்து அப்போ என்ன நினச்சிக்கிட்டேன்னா இவர் வந்து என்னை புரிஞ்சிக்கல நினச்சிக்கிட்டேன். அப்புறம் ஒரு மெச்சூரிட்டி வந்துச்சு. நான் வந்து ஒரு அம்மா ஒரு பையனை ஒழுக்கமாக வளர்த்து விட்டுருவாங்க, நல்ல பையனா. எந்த தாயும் பிள்ளை கெட்டு போகணும், குடிக்கணும், பொறிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. ஒரு மனைவி தான் அந்த குழந்தைய திருப்பி அந்த அம்மாட்டிலேருந்து வாங்கி ரொம்ப சந்தோஷமாக வாழ வைக்கணும் போல இருக்கு. நம்ம தான் அவங்கள பார்த்துக்கணும். நம்மளுக்கு தான் ஒரு தாயாகிற தன்மை இருக்குது, நம்ம தான் ஒரு கருவை உருவாக்குற தன்மை இருக்கு இல்லையா? ஸோ அவங்களும் நம்மளுக்கு ஒரு குழந்தை தான். நம்ம போய் அவங்கள ப்ரெஷர் பண்ணி டார்ச்சர் பண்ணோன்னா அவங்களுக்கு புரியாது எப்படி நடந்துக்கணுன்னே. நான் இப்படி நினச்சிக்கிட்டேன். ஆக்சுவலி நான் வந்து இப்படி தான் நான் பண்ணுவேன். நான் அவர்கிட்ட வந்துட்டு நான் இருக்கும்போது நான் அதெல்லாம் நான் பார்த்தது இல்லை, ஒரு பிரச்சனை இல்லை. அவரே எனக்காக ஏதாவது பிரச்சனை சொன்னால் என்னடி நீ வந்து எல்லாத்தையும் நான் சமாளிச்சுக்கணும்னு சொல்லி நான் இது தைரியமாக இருந்தேன். ஐயோ ஆமாம் இல்லை நம்ம அப்படி தானே, சாரி லட்டு நான் வந்துட்டு ஒரு கடுப்பில் சொல்லிட்டேன், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், எல்லாமே எது இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். அவர் வந்து என்கிட்ட இருக்கிற அந்த பவரை வந்துட்டு ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணிடுவார். 2 பேரும் காம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஆனால் எப்பயுமே நம்மளோட கணவர் வந்துட்டு அவங்களுக்குள்ள அவங்கள நம்ம வேல்யூ பண்ணுறோம், செரிஷ் பண்ணுறோம். அவங்களுக்கு மண்டை வழுக்கையாகலாம், அவங்க கருப்பாக இருக்கலாம், குண்டாக இருக்கலாம், தொப்பை வரலாம். கல்யாணம் ஆன புதுசில் நம்மளுக்கு வந்து அவங்க மேலே ஒரு லவ் இருக்கும், அப்போ வந்து ஒரு மாதிரி இருப்பாங்க. கல்யாணம் ஆகி கொஞ்சம் வருஷத்தில் அவங்களுக்கு தலையில் இருக்க முடியெல்லாம் கொட்டிடும், அவங்க கொஞ்சம் தாடியெல்லாம் வரும், இல்லைன்னா நரைக்க முடி, அப்புறம் அவங்களுக்கு தொப்பை வரும்.
அவங்க ஃபிட்டாக இருக்க மாட்டாங்க. அப்போ நம்ம மனைவி நம்ம அட்ராக்ட் பண்ணலையோன்ற கவலை அவங்களுக்கு இருக்கும். புரியுதுங்களா? நிறைய பேர் லவ் மேக் பண்ணுறதில்ல, செக்ஸ் மட்டும் தான் மேக் பண்ணுறாங்க. லவ் மேக் பண்ணுறது வேற, செக்ஸ் மேக் பண்ணுறது வேற. புரியுதுங்களா? ஏன்னா செக்ஸ் மேக் பண்ணிட்டே இருக்காங்கல்ல, நிறைய கணவன்மார்களுக்கு தன்னோட மனைவிக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சானே தெரியறதில்ல. ஆர்கேசம்னா என்னன்னே தெரியல. நிறைய வருஷம் கழிச்சு ஒய்ஃப் வந்து என்ன சொல்லி அழுவாங்க, எனக்கு நான் திருப்தியே ஆனதில்லை. ஏமா 2 பிள்ளை பெற்றுட்டு திருப்தி ஆனதில்லைன்னு சொல்லி உன் ஹஸ்பண்ட்டை சொல்லலாம். அது எப்படி நான் போய் சொல்கிறது? நிறைய பெண்கள் அது எப்படி நான் என் கணவர்கிட்ட ஷேர் பண்ணுறது, அது எப்படி நான் அவரை போய் எனக்கு வேணும்னு கேட்கறது. இன்னமும் அப்படி தான் இருக்கும், எல்லாருமே அப்படி தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த வெறும் செக்ஸ் மேக் பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் வெறுப்பு, சலிப்பு, கோவம், ஆமாம் இவருக்கு வேலை இல்லை, இதுக்கு மட்டும் வருவார், இதுக்கு மட்டும் கூப்பிடுவாருன்ற மாதிரி எரிச்சலில் பேசுகிறாங்க. புரியுதுங்களா? லவ் மேக் பண்ணுறவங்களுக்கு பெருசாக செக்ஸ் தேவைப்படாது. உங்களுக்கு புரியுதுங்களா? எமோஷன்ஸ், வேல்யூ, எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்தால் கூட அவங்க நினச்சிட்டு இருக்கிற ஃபீலிங். இங்கேருந்து ஒரு லவ் சாங் அனுப்பிட்டு அந்த லவ் சாங்கை 100 தடவை திருப்பி திருப்பி பார்ப்பேன். நான் லெனினுக்கு ஒரு லவ் ஸ்டேட்டஸ் வச்சுருவேன். நானே அந்த ஸ்டேட்டஸை 100 தடவை பார்த்துருப்பேன். இந்த ஃபோனில் பார்த்து அதுக்கு ஹார்ட்டின் போட்டுருவேன். ஃபஸ்ட்டு ஹார்ட்டின் எந்த தான் இருக்கும் நானே வச்சுட்டு, அது நானே நம்ம எப்படி லெனினில் லவ் பண்ணுறோம், எவ்வளோ லவ் பண்ணுறோம், நான் என்னோட லவ்வை நானே அனுபவிச்சுக்குவேன். உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ லவ் மேக் பண்ணால் கணவன் மனைவி வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க. ஒரு பீரியட் ஆஃப் டைமில் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டா ஒரு ஃப்ரெண்டு கிட்ட நம்மளுக்கு ஒரு பயங்கரமான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். புரியுதுங்களா? அறிவிருப்பு இருக்காது, அசிங்கம் இருக்காது, மறைக்க மாட்டோம், எதுவும் சொல்லாமல் இருக்க மாட்டோம். அந்த அண்டர்ஸ்டாண்டிங்லாம் எல்லாருக்கும் புரியாது. பீப்புள்ஸ் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ரொம்ப எப்படி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கணும், கணவருக்கு எவ்வளோ அங்கீகாரம், அந்த ஜீவன் போய் உழைக்கிது இல்லை, அந்த ஜீவன்கிட்ட நம்ம சொல்லணும் ஒரு தடவையாவது, அப்பா நீ ஒருத்தர் உழைக்கிறப்பா, ஒருத்தர் சம்பாத்தியத்தில் நாங்கள் நீங்கள் 3 பேர் இருக்கீங்க வீட்டில், பாப்பா 2 பேர், நீங்கள் ஒருத்தர், இந்த 3 பொம்பளைங்களும் அவ்வளோ என்ஜாய் பண்ணுறோம், தேங்க்ஸ்ப்பா ஒரு தடவை சொல்லியிருக்கீங்க. டெய்லியுமே அதை நான் சொல்லுவேன், தேங்க்யூ சொல்லிகிட்டே தான் இருப்போம். தேங்க்யூன்றது எப்படி சொல்லணும்னா, நீ ரொம்ப சூப்பர், நீ ரொம்ப ஸ்மார்ட், நீ ரொம்ப அப்படி சொன்னது இல்லை, சும்மா தேங்க்யூ, எல்லாத்துக்கும் தேங்க்யூன்னு சொல்லி எல்லாத்துக்கும் தேங்க்யூ அப்படின்னு சரி ஓகே அப்படின்னு போயிடுவாங்க. அந்த மாதிரி லென்த்தியாக உங்களை மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணுறது இல்லை, இனி அது மாற்றிக்கிறேன் நான். கண்டிப்பாக பண்ணுங்க மேம். ஏன்னா இப்போ அவர் வந்து பயமாக இருக்குது, பதட்டமாக இருக்குன்னு தெரியுமா சொல்கிறாரு. இப்போ உங்கள் ஹஸ்பண்ட் பயமாக இருக்குது, பதட்டமாக இருக்குது அப்படின்னு மருந்து கேட்குறாரு. ஏன்னா நீங்கள் வந்து தேங்க்யூ தேங்க்யூ, நீங்கள் எங்களெல்லாம் நல்லா பார்த்துட்டீங்க, தேங்க்யூ தேங்க்யூன்றீங்க. அந்த தேங்க்யூன்றது அவருக்கு பயத்தையும் ப்ரெஷரையும் எப்படி உருவாக்கிருக்கலாம். எனக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா இவங்க 3 பேர் என்ன பண்ணுவாங்க, எனக்கு எதனா ஆயிடுச்சுன்னா இவங்க 3 பேருக்கும் யார் பார்த்துப்பாங்க. நீங்கள் அந்த ப்ரெஷர் கொடுக்குறீங்க. நீங்கள் கொடுக்கறது வந்து லவ்வில். எனக்கு புரியல, இவ்வளோ நாள் எதுதானே பயப்படுறாருன்னு நினச்சேன். கரெக்ட், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். நாங்கள் வந்து தேங்க்யூ தேங்க்யூன்னு சொல்கிறோம், அவருக்கு வந்து ஐயோ நம்ம இல்லாட்டி என்ன ஆகுங்க நீங்கள் அப்படின்னு அது இருக்கு. அவர் பாவம், அவர் அனுபவிக்கல, அவர் என்ஜாய் பண்ணல, அவர் சிரிக்கல, அவர் வந்து ப்ரெஷராக இருக்காரு. எனக்கு எதுனா ஆகிட்டா, எனக்கு இப்படி நீங்கள் சொன்னீங்கல்ல ஹார்ட் அட்டாக் வந்து அவங்க அப்பாவுக்கு வந்துச்சு, ஹார்ட் அட்டாக் வந்துருமோன்னு பயந்து நிறைய தடவை டெஸ்ட் எடுக்கிறாரு. ஏன்னா நீங்கள் 3 பேரும் நல்லவங்க, நீங்கள் 3 பேர் தான் ஒரு உலகம். ஒரு ஆணுக்கு மனைவி பிள்ளைங்க தாங்க உலகமே. அவனுக்கு ஒரு நல்ல சட்டை வாங்கிக்க மாட்டான், உங்களுக்கு புடவையோ ட்ரெஸ்ஸோ எதனால வாங்கிட்டு அமைதியாக சந்தோஷமாக பில் பே பண்ணி உங்கள் சிரிப்பில் அவர் வாழ்க்கை முழுமையடைஞ்சதை நினச்சிக்கிற ஜீவன்ங்க. இதை எல்லா ஹஸ்பண்டுமே. உங்களுக்கு புரியுதா? அப்போ நீங்கள் ஒவ்வொரு தடவையும் லட்டு நீ எவ்வளோ ஸ்மார்ட்டாக என்னை உருவாக்கியிருக்க, சாரி நான் லட்டு சொல்கிறேன். நீங்கள் வந்து நான் வந்து இந்த உலகத்தில் வந்துட்டு எவ்வளோ இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுக்கும், எவ்வளோ ஃபினான்ஷியலி டிபெண்ட்டாக ஒரு மனைவி ஹஸ்பண்ட் கிட்ட இருந்தால் அந்த ஹஸ்பண்டுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கும் மேம். நம்ம இல்லைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, இது ஒரு விஷயம், இதை விட்டுருங்க தனியாக. ஃபினான்ஷியல் இல்லாமே நீங்கள் அவரோட கொஞ்சி விளையாடி ஒரு கிச்சு பண்ணி சிரிக்க வச்சு ஒரு அவங்களோட ஜாலியாக பேசி கதை பேசி ஃபேமிலி லைஃபு, இந்த குடும்பத்தை பிரச்சனை தாண்டி இந்த பிரபஞ்சம், இந்த யூனிவர்ஸ், இந்த வெளி உலகம், ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஜாலியாக பேச எப்போ மிஸ் பண்ணுவீங்கன்னா லவ் மேக் பண்ணலாம் மிஸ் பண்ணுவீங்க. புரியுதுங்களா? என்டையர்லி பியூர்லி வந்துட்டு நிறைய ஆண்கள் வந்து இதுக்கு ஏங்கியிருக்காங்க. பாவமாக இருக்கும் அந்த ஆண்கள் வந்துட்டு. சரி நீங்கள் ரொம்ப சூப்பர்ல, இவ்வளோ ஸ்மார்ட்ல அப்படின்னு நான் சொன்னால் நிறைய பேர் கிளினிக்கில் வந்துட்டு இப்படி பார்ப்பாங்க. நீங்கள் வந்துட்டு என்னோட ஒரு சகோதரனாக நான் சொல்கிறேன், உண்மையாகவே உங்களோட மனசு சூப்பருங்க ஐயா. ஒரு 60 வயசு 70 வயசு ஆளை பாராட்டுவேன், கண்ணீர் விட்டுருவாங்க. ஏன்னா இது வரைக்கும் என் பொண்டாட்டி பிள்ளை கூட சொன்னதில்லம்மா.
அவங்களோட ஏதாவது ஒரு சிந்தனை என்கிட்ட ஷேர் பண்ணுவாங்கல்ல, அப்போ நான் அதை சொல்லுவது என் மனைவி பிள்ளைங்க கூட சொல்லணும். நான் யோசிப்பேன் 60 வருஷமா இந்த மனுஷனோட இருந்தாங்கல்ல, ஒரு நாள் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை அனலைஸ் பண்ணி யாராவது ஒரு ஃபீட்பேக். நிறைய வீட்டில் போவோம், இப்போ ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அந்த வீட்டில் பேச சொல்லுவாங்கல்ல, அப்போ அவங்கள பற்றி குட் திங்ஸ் எல்லாம் பேசுவாங்க. இப்படிப்பட்டவர் இப்படி வாழ்ந்தாரு. கிறிஸ்டியன்ஸ்லாம் அந்த ஒரு பழக்கம் இருக்குது. நம்ம இதில் காரியம் பண்ணுறப்ப அவங்க வந்து அவங்கள பற்றி பேசுவாங்க. ஏன்ப்பா இதெல்லாம் உயிரோடு இருக்கும்போது யாராவது அவர்கிட்ட சொன்னீங்களா? இதெல்லாம் நான் இவ்வளோ சூப்பர்னு தெரியாமே அந்த ஜீவன் போயிருக்கோம்ல, அந்த ஜீவன்கிட்ட பேசியிருக்கணும்ல. ஒரு தடவை நம்ம வாழ்க்கையில் நம்ம கிட்ட இருக்கவங்கள ஏய் நீ சூப்பர்ப்பா, எவ்வளோ நல்லா பண்ணியிருக்க, எவ்வளோ ஒரு ஸ்மார்ட். எல்லாருமே சாதிச்சா அப்துல் கலாமை சூப்பர்னு சொல்கிறாங்கல்ல. எல்லா குழந்தைங்களும் பிறக்கும்போது அப்துல் கலாமை தான் பிறக்கும். அதை அப்துல் கலாம் ஆக்குறதும் அதை சாதாரண ஒரு ஆஷா ஆக்குறதும் அப்பா அம்மா கையில். அப்போ அந்த அப்துல் கலாமை ஆக்கின அப்பாவை எத்தனை பேர் பாராட்டுறாங்க? அந்த அப்பாவோட வாழ்க்கையோ அவரோட சிந்தனையோ அவருடைய தொலைநோக்கு பார்வையோ அவரோட குழந்தையோட திறமையை தெரிஞ்சுக்கிட்ட அந்த தகப்பனை யார் பார்க்குறா? தன் மகன் திறமையானவன், தன் மகன் அது தகுதியானவன் தான் ஒரு ஐயர் வீட்டில் போய் பர்மிஷன் கேட்டு பையனை படிக்க வச்சிருக்காரு. உங்களுக்கு புரியுதா? அப்போ படிச்சு மார்க் எடுத்த பிள்ளைய பாராட்டுறதை என்னைக்கு நிறுத்திட்டு என் பிள்ளைக்கு இந்த திறமை இருக்கு, என் பிள்ளைக்கு இந்த தகுதி இருக்கு, என் பிள்ளை சூப்பர்னு பாராட்டுற தந்தை என்னைக்கு யார் பாராட்டுறாங்களோ அன்னைக்கு தான் ஆண்களுக்கான ஒரு அங்கீகாரமும் அவங்களுக்கான சிம்மாசனமும் கிடைக்கும். கடைசி வரைக்கும் அந்த ஜீவன் வந்து என் புள்ள ஜெயிச்சுட்டா அது போதும், என் பொண்டாட்டி சந்தோஷமா இருக்கா அது போதும், என் பொண்டாட்டி நகை போட்டு கௌரவமாக ஒரு கல்யாண வீட்டுக்கு போறா அது போதும்னு நினச்சி வாழ்கிற அந்த ஆண்கள்லாம் உண்மையாகவே பாவம் தெரியுமா? எவ்ரி மேன் இஸ் அன் ஏஞ்சல் டு எவ்ரி உமன்ஸ் லைஃப். நம்மளுக்கு அந்த ஜீவன் இல்லாதப்ப தான் அவர் இருந்தப்போ என்னை எப்படி பார்த்துக்கிட்டார், அவர் இருந்தப்போ நான் எவ்வளோ நல்லா இருந்தேன், அவர் மட்டும் இருந்திருந்தா என்னை இப்படி போக விட்டுருப்பாரா, அவர் மட்டும் இருந்திருந்தா நான் இப்படி தனியாக போயிருப்பேனான்னு யோசிக்கிறேன் ஒழிய, இருந்த நாளில் நீ வந்துட்டு அழகாக இருக்க, நீ வந்துட்டு ஸ்மார்ட்டாக இருக்க, உன்னோட சிரிப்பு க்யூட்டாக இருக்கு, என்னை மயக்காத, நான் அடிக்கடி சொன்னதே இல்லைல்ல. லெனின் சார் பார்த்துக்கோங்க, லெனின் சார் இவங்க சொன்னதே இல்லையா, இந்த மாதிரி எந்த பொம்பளைங்களும் சொல்ல மாட்டாங்க. என்ன எனக்கு ஒரு பிரச்சனைனா, லெனின் சாரோட அம்மா 45 வருஷம் நர்ஸ், என்னோட பிஸியாக இருந்திருக்காங்க. கூட பிறந்து ஒரே ஒரு அண்ணா, அக்கா தங்கச்சியோட பிறக்கல. ஃபர்ஸ்ட் பிறந்தது அஸ்வின். அவருக்கு கிரவுண்ட்லேயே தான் இருப்பார், எப்பயுமே விளையாடிட்டே இருப்பார். பெண்கள் எப்படி இருப்பாங்கன்னு ஐடியாவே இல்லை. சரி அடுத்த பொம்பளைங்களையாவது பாருங்க, அவங்க புருஷன் பொண்டாட்டி எப்படி இருக்கான்னு பார்க்கலான்னு காமிக்கலான்னு பார்த்தா 7 வயசு அஸ்வினுக்கு இருக்கும்போதே விளையாட கூட்டு போயிட்டாரு. ஸோ கிரவுண்டில் பசங்களுக்கு நடுவுலே இருக்காரு. திடீர்னு ஓடிக்கிட்டு இருப்பார், பார்த்தா லெனின் ஓடுறானா அஸ்வின் ஓடுறானான்ற மாதிரி அவங்க உலகத்துலேயே தான் இருக்காரு. ஸோ லெனினுக்கு வந்து இங்கே என் கூடயே இருந்து என்னை பார்த்து 4 புருஷன் பொண்டாட்டிங்க எப்படி இருக்காங்கன்னு 4 பேர் கம்பேர் பண்ணாதானே நம்ம சூப்பர்னு தெரியும். பார்த்துக்கோங்க லட்டு, மே 7 எங்கள் வெட்டிங் டே வருது. ஆக்சுவலி பாருங்கள், ஆக்சுவலி அது தெரியாது. நான் கடவுள்கிட்ட வேணுனதே எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை வேணும், லெனின் மாறணும்னு வேணல, எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை வேணும்னு வேணுனேன். என்னைக்கு என் மகள் பிறந்தாலோ லெனின் அப்படியே தலை கீழே மாறிட்டார். இப்போ தலை கால் மேலே இருக்க, தலை கீழே தான் இருக்கு, மண்ணிலே தான் இருக்கு அவர் தலை. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போதான் அவருக்கு பெண்களை பற்றி புரியுது. நான் அழுதா லெனினுக்கு வந்து இங்கே கண் கலங்கி இருந்தாலே முறைச்சாருன்னா நம்ம அழுதா சமாதானம் படுத்துவாங்க. நம்ம அழுதா லெனின் முறைச்சி கண்ணிலே கடிச்சு சாப்பிட்டு சிங்கம் மாதிரி, சிம்ம ராசி மகன் வச்சுட்டோம், சிம்ம ராசி அப்படியே சிங்கம் வந்து என் கண்ணையெல்லாம் கடிச்சுன்னு அப்படியே போட்டுருவாரு. அப்படி ஒரு கோவம். நான் கண்ணு கலங்கி இருந்தாலே. இப்போ ஐஷோ அழுதா அந்த பக்கம் லெனின் கண்ணு ஊற்றிட்டு இருக்கு, மெதுவாக போய் இப்படி துடைக்கிறாரு. எங்கேயாவது அப்பா அம்மா சென்டிமெண்ட் வந்தா எனக்கு முக்கிற மாதிரி இருக்கு, ஏன் டீச்சர் முக்கிற அப்படின்னு உன் பிள்ளைக்கு வந்தா ரத்தம், எவன் வீட்டு பிள்ளைக்கு வந்தா தக்காளி சட்னியா அப்படின்ட்டு நிஜமா அப்படிதான் இருக்கும். ஆனால் எனக்கு அது வந்துட்டு அவருக்கு அதை பார்க்க வாய்ப்பு கிடைக்கல. பட் நான் வந்துட்டு அடிக்கடி ஒரு நாளைக்கு 3-4 டைம்ஸ் ஆச்சு. ஆனால் லெனின் வந்து என்னை சொன்னது எனக்கு ஞாபகம் கூட இல்லை. என்னை சொல்கிறார், நான் இன்னைக்கு என்ன புடவை கட்டின்னு கூட அவருக்கு தெரியாது. என்னைக்கா ஒரு நாள் ஒரு புடவை கட்டிட்டு நிற்பேன். லெனின் சார் வாவ் லட்டு சாரி சூப்பராக இருக்கு, 100ஆவது தடவை கட்டுறேன், கம்முன்னு போயிருக்கு, கட்டுப்பாயில்லை. ஏன்னா அவர் வந்து இருக்கிறதே இல்லைல்ல, நான் என்ன சாரி கட்டுறேன், இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கேன் அதெல்லாம் தெரியாது. பட் ஒரு விஷயம் தெரியும், இந்த பிரபஞ்சம் சாட்சியா ஆஷா என்றைக்குமே தர்மத்தின்படி நியாயத்தின்படி ஒழுக்கமா அங்கே நமக்காண்டி காத்திருக்கா. ஒரு பெண் இருந்தால் தான் அந்த குடும்பமே இருக்கும். நம்ம வந்து போனால் இங்கே ஒரு வீடு இருக்குன்ற தைரியத்தை மட்டும் கொடுத்துருக்கேன். அதையும் அவர் வாழ்க்கையில் சொல்லவே மாட்டார், நம்மளே சொல்லிக்கலாம். இல்லைன்னா அது வந்து ஆண்கள் மோஸ்ட்லி அதை சொல்றதே இல்லை, சொல்ல மாட்டார்ல. அவங்களும் நீங்களும் மாறிக்கணுங்க, ஆண்களும் மாறிக்கணும். ஆனால் நம்ம அம்மா மாதிரி நம்மளும் என்னைக்கோ ஒரு நாள் நம்மளுக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்கும், அந்த இது நடந்துடும்.
ஸோ அவங்களுக்கு வந்து திரும்பி வர்றதுக்கு ஒரு வீடு, கணவன் வந்து எங்கே வேணால் உலகத்து முழுக்க சுற்றணும், ஆனால் தன் மனைவி ஒழுக்கத்தோடு இங்கே இருந்தால் தான் உனக்கு ஒரு குடும்பம். அங்கேருந்து வந்தால் உன்னோட பிள்ளைகளுக்கு அம்மா. அது வெறுத்து போய் சலிச்சு போய் இப்போ இருக்கிற சோஷியல் மீடியாவில் கெட்டு போய் நாசமாக போய் அந்த பெண் போயிட்டானா நீ அங்கேருந்து திரும்பி வருவ, உனக்கு ஒரு குடும்பம் இருக்காது. ஆனால் அந்த அப்படி தப்பாக போகிறது தப்பு, அது தர்மத்துக்கு அகேன்ஸ்ட். அப்படி போகிறவங்க கண்டிப்பாக நம்மளோட கலாச்சாரத்தில் உள்ள பெண்ணே இல்லை, போவே கூடாது. ஆனால் அப்படி போகிறதுக்கு ஒரு துளியாவது அந்த ஆணும் காரணம். அந்த பெண்ணோட எமோஷன்ஸையோ ஃபீலிங்ஸையோ அந்த ஒரு உணர்வுகளையோ அவங்க பல சமயத்தில் நோக்கடிச்சிருப்பாங்க. தப்பாக போன பொண்ணை நம்ம ரொம்ப திட்டுறோம், ஆனால் அந்த பொண்ணு வந்து எவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்குல்ல, அதுக்கு ஒரு லவ்வோ ஒரு அங்கீகாரமோ கிடைக்கணும்ல. 100 ஆயுசு, 100 ஆயுசு. லெனினுக்கு வந்துட்டு இந்த ஜென்மத்தில் சாவே இல்லைன்றது 100 ஆயுசு. லடோ வீடியோ போட்டுட்ருக்கேன் லடோ, ஒரே நிமிஷம். நான் இப்போ தான் உங்களை பற்றி தான் லடோ பேசிகிட்டு இருந்தேன். நீங்கள் ஹலோ ஹலோ நான் உங்களை தான் பேசிகிட்டு இருக்கேன் வீடியோவில், கரெக்டாக கால் பண்ணுறீங்கப்பா. இங்கேருந்து பல்கேரியா வரைக்கும் என்னுடைய வேவ் லென்த் வந்துருச்சா, என்னுடைய ஃபீலிங்ஸ்லாம் உங்களுக்கு? சரி லட்டு, சரி நான் இந்த வீடியோ முடிச்சுட்டு உங்களுக்கு திருப்பி கூப்பிட்றேன். பாய் பாய், லவ் யூ பா. ஒரு தடவை நான் லவ் யூ பா தான் இல்லை சில அவர் வந்து எப்பயாச்சும் தான் அந்த லவ் யூ பார்க்க நிற்பார், மோஸ்ட்லி கட் பண்ணிடுவாரு. ஆனால் ஓகே, எனக்கு அது ஒரு ஹாப்பினஸ். பாருங்களேன் எப்படி ஒரு வீட்டில் மேஜிக்ல இந்த பிரபஞ்ச சக்தி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு சக்தி இருக்கு. இந்த பிரபஞ்ச சக்தி வந்து போய் அவர்கிட்ட அதை கொண்டு போய் சேர்த்தணும்னு சொல்லிட்டு நம்மளோட ஃபீலிங்ஸு கரெக்டாக பாருங்க. பல்கேரியாவில் இருக்காருங்க, ஸ்வீடன்லேருந்து பல்கேரியா போய்கிட்டு இருக்காரு. கரெக்டாக போய் ரீச் ஆகிட்டு இந்த மொமெண்ட்டில் கால் பண்ணுறாரு பாருங்க இந்த இதுக்கு. லட்டு, ஆனால் நான் உங்களை ரொம்ப டேமேஜ் பண்ண லட்டு. ஆனால் அந்த பெண்ணோட இதுக்கு எந்த பொண்ணும் ஒழுக்கம் கெட்டு போகணும், குட்டிச்சாடாக போகணும்னு நினைக்கல. அந்த பெண் அப்படி அந்த சூழ்நிலைக்கு உள்ள அன்போ அந்த பாசமோ அந்த அங்கீகாரமோ கணவர்கிட்ட கிடைக்காத விரக்திலையோ கோபத்திலையோ சலிப்புலையோ அந்த பழிவாங்கும் உணர்வுலையோ ஈகோலையோ ஒரு பொண்ணு தப்பாக போயிடும். புரியுதுங்களா? மோஸ்ட்லி அது நடந்துடும். ஆனால் அது நிறைய ஆண்களுக்கு தெரியறதே இல்லை. இப்போது நீங்கள் எடுத்துக்கோங்க, என்ன எடுத்துக்கோங்க, இப்போ சித்ராவை எடுத்துக்கோங்க. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை பார்க்குறாள். ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை மந்த்லி ஒன்ஸோ சூப்பர்ப்பா நீ சூப்பராக உழைக்கிற, நீ ரொம்ப குட், நீ வந்துட்டு பிள்ளைகளையும் பார்த்து வீட்டையும் பார்த்து வேலையும் பார்த்து என் பொண்டாட்டியாட்ட உண்டான்னு ஒரு தடவையாவது பதிவு பண்ணியிருந்தா தான் அவன் கடவுள். அதை பதிவே பண்ணலை. நான் இங்கே கஷ்டப்படுறேன், நான் ஃபாரின்ல இருக்கேன், எனக்கு நல்ல சாப்பாடுல நான் பிரிஞ்சிருக்கேன், தான் புராணமே பேசிட்டு இருந்தாங்கன்னா ஒரு நாள் எனக்கு விரக்தியோ சலிப்போ ஆகும் தானே. என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல, பட் அந்த விரக்தியோ சலிப்போ ஆகும். சந்திர சொல்லுமா? டெய்லி சொல்லுமா? சந்திர வீட்டு வாசல்ல கோயில் கட்டிடுமா? ஏன்னா இது கேட்டதே இல்லைங்க. நான் என் கணவர் உட்பட எந்த ஆண்கள் வாயிலும் அது கேட்டதே இல்லை, இது கேட்டதே இல்லை. இது சொல்றதுனால என்ன அவங்களுக்கு பிரச்சனை? அவங்க இப்படி ஒரு விஷயத்தையும் பார்க்கறதில்ல போல. இந்த பக்கம் பெண்களோட பக்கத்தையே அவங்க பார்க்கறதில்ல. கூட பிறகு நிறைய அக்கா தங்கச்சி இருக்கிற பிள்ளைங்க வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுத்தா சேஃப். இப்போ என் மகன் அஸ்வினை கல்யாணம் பண்ணுற பொண்ணு உலகத்திலே கிஃப்ட்டு. ஏன்னா நான் என் டார்ச்சரையும் தாங்கி ஐஷு டார்ச்சரையும் தாங்க. ஐஷு கல்யாணம் பண்ணுற பையன் கூட கிஃப்ட்டு. ஏன்னா பையன், பட் 2 பையன் 2 பொண்ணு இருந்தால் கொஞ்சம் கஷ்டம்தான். 2 பொண்ணு இருக்கு, அவங்களுக்கு ஆம்பளை பையன் பிறக்குதுன்னா மோஸ்ட் ஸ்பாயில்டு மேல் சைல்டாக இருப்பாங்க. ஏன்னா ஆண்கள் எப்படி வளர்க்கணும், வெளியே ஓட விடணும், வீட்டுக்கு வெளியே விடணும், வெளியே போய் 1 மணி 2 மணிக்கு வெயில விளையாட விட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும் தெரியாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பையனை பொண்ணு மாதிரியே வளர்ப்பாங்க, அவங்க வளர்ந்த மாதிரி. 2 பையன் இருக்கு வீட்டில், பொண்ணு பிறந்தா அதுவும் கஷ்டம். அவங்களுக்கு பொம்பளை பிள்ளை எப்படி வளர்க்க, இந்த லைஷ் பண்ண டாம் பாயா வளர்ந்துருக்குல, டாம் கேர்ளாக வளர்ந்தேன். அதுக்கு வந்து எப்படி வளர்க்கணும்னே தெரியாது, லெனினுக்கு தெரியாது. ஏன்னா பாய்ஸே இருக்குனால. இப்போ நான் தான் அடக்கொடக்குமாரு, என்ன அடக்கொடக்கம் நடக்கிறதே ரவுடிமா தான் நடப்பா, இப்படி தான் நடப்பா. பொம்பளை பிள்ளை மாதிரி உட்காரு, அவளை என்ன பொம்பளை பிள்ளைமா உட்காரு, கம்ம நிவாரி தான் ஆயுஷ். நம்ம வந்து புல்லட் வாங்கணுமாங்க, ரவுண்ட்ஸ் போகணுமாங்க. ஸோ அவங்களுக்கு வேறு மாதிரி. ஸோ இன்னைக்கு எனக்கு எப்பவுமே என்னை பற்றி தான் எக்ஸாம்பிள் சொல்ல தெரியும். நான் வெளியிலேருந்து லைஃப் எடுக்கிறது இல்லை, எனக்கு என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண தெரியும். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்கேன். நிச்சயமாக நிறைய ஃபேமிலிஸில் இது மாறும்னு நான் நம்புகிறேன். May 7 எங்கள் வெட்டிங் டே வருது. லெனின் சார் மட்டும் இந்த வீடியோ பார்த்துட்டு லெனின் சார் என் கூட கொஞ்சம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். அதாவது நான் நிறைய தடவை லெனின் சார் சொல்கிற பார்த்தேன் தான், ரொம்ப நல்லவர்.
ரொம்ப நல்லவன் பேப்பர்ல எழுதி வச்சு வாழ முடியாது. குடிக்க மாட்டாரு, சிகரெட் பிடிக்க மாட்டாரு, எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. காலேஜ் டேஸ்ல கொஞ்சம் பீர் அடிச்சிருக்கலாம், காலேஜ் டேஸ்ல சிகரெட் ஏதாவது பசங்களோட சேர்ந்து குடிச்சிருக்கலாம். எனக்கு நான் லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் நான் பார்த்ததில்ல. நான் கல்யாணம் பண்ணதுல நான் கேட்பேன், நீங்கள் குடிப்பாங்க அந்த ஸ்மெல் எப்படி இருக்கும்? என்னோட ஸ்மெல் தான் எனக்கு ரொம்ப அடிக்ஷன். நீங்கள் வந்து குடிச்சிட்டு கிட்ட வரீங்களா அந்த ஸ்மெல் வந்து பார்க்கறது இல்லை பொம்பளை அப்படின்னு திட்டிருக்காரு. எனக்கு அதெல்லாம் அவர் குடிக்க மாட்டார், சிகரெட் பிடிக்க மாட்டார், எனக்கு தெரியும். ஆனால் குடிக்க மாட்டாங்க, சிகரெட் பிடிக்க மாட்டாங்க, அவங்க வந்துட்டு அடுத்த பெண்கள்கிட்ட தப்பாக நடந்துக்க மாட்டாங்க, ரொம்ப நல்லவங்க, இது மட்டும் போதாதுல்ல லைஃப்பில். அது எப்படி நம்மளுக்கு ஃபுல்ஃபில்டாக இருக்கும்? அதை தாண்டி ஒரு லவ், ஒரு அட்டென்ஷன், கேர், டைம் அதெல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்ல. அது வந்து எல்லா ஆண்களுக்குமே அது மாறணும். அது மாறினா ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும் நிச்சயமாக. இது வந்து கூட இருக்கும் பொழுதே, இப்போது இந்த செவரு என் கூட இருக்குது காலையிலேருந்து நைட் வரைக்கும், இந்த சேர் என் கூட இருக்குது காலையிலேருந்து நைட் வரைக்கும், இந்த டேபிள் காலையிலேருந்து நைட் வரைக்கும் என் கூட இருக்குது. இது என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுதா? இது வந்து எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட் தானே. அந்த மாதிரி இதுக்கிட்ட எனக்கு அன்பு வரல, என்னோட அன்பு அதுக்கிட்ட போகலை. அப்போ இதெல்லாம் எப்படி எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா எடுத்துக்க முடியும்? டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுன்றது எமோஷ்னலாக உணர்வுகள் பரிமாற்றம். அவங்க அந்த வீட்டிலே இருக்கணும், ஒன்றா இருக்கணுன்றது தாண்டி நம்ம உலகத்துக்குள்ளே இருக்கணும். இது வந்து 90% ஆண்களுக்கு தெரியறதில்ல. இப்படி இருக்கிறதுனால 10% கூட பெண்கள் அவங்க அன்பை கணவர்கிட்ட வெளிப்படுத்துறதே இல்லை. நீ மட்டும் என்ன கண்டுக்கிறதே இல்லை, நான் மட்டும் உனக்கு சொல்லிட்டே இருக்கணுமா, 24 மணி நேரம் நீ புகழ்ந்துட்டே இருக்கணுமா, நீ உன் சட்டை நல்லா இருக்கும், பேண்ட் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டே இருக்கணுமா, சலிப்பாயிடுறாங்க. அந்த சலிப்பு வந்து அவங்களோட மெனோபாஸ்ல கல்யாண புதுசில் அப்பா அம்மா குடும்பத்துக்காண்டி அட்ஜஸ்ட் பண்ணுறாங்களா, அப்புறம் பிள்ளைகளுக்காண்டி அட்ஜஸ்ட் பண்ணுறாங்களா, பிள்ளைங்க வந்து டீன் ஆகும்போது இதுக்கு மேலே பொறுத்துக்க முடியாதுன்னு பெண்கள் அப்போஸ் பண்ணுறாங்க. முக்கால்வாசி டைவர்ஸ் ஆகிறது காரணமே அதுதான். அந்த ஏஜில், அவங்க டைவர்ஸ் பண்ணுற ஏஜில் இந்த ஆண்கள் வந்து நான் என்ன தப்பு பண்ணேன், இவ்வளோ நாள் சம்பாதிச்சு உனக்கு தானே கொடுத்தேன், ஏன்னா பணம் காசு யாருக்கு வேணும்னு நினைப்பாங்க. புரியுதுங்களா? இவங்களுக்கு அந்த கடைசியில் ஒரு அந்த ஏஜில் வந்து லேடிஸ் வந்து ரொம்ப மென்னை எதிர்த்துக்கிறதுக்கு ரீசன் வந்து மென் பண்ணுற பிரச்சனைகள். மென்னை ரொம்ப ஸ்பெஷலாக நம்ம வச்சுட்டே இருந்தாலும் அவங்க கொஞ்சம் மாறி வருவாங்கன்னு நம்பிக்கையில் என்னமா ட்ரை பண்ணலாம். ஆனால் அவங்க நாட்டில் நம்ம ஊருக்கு வந்து நம்ம வீட்டில் நம்ம கூட இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி இல்லை பிஸி வேர்ல்ட் லென்சரைக்கு வந்தாலும் நான் நைட் வரைக்கும் போய் உள்ள ஹாய் கூட சொல்ல முடியாது. அதனால் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் லவ் பண்ணுறதுனால தான் எங்கள் லவ் ஸ்ட்ராங்காக இருக்குது நான் நம்புகிறேன். கூடிய இருந்த சண்டை தானே வரணும். ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா வா அப்படி ஒரு ஃபீலிங், ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுக்கும்ல. ஸோ இந்த எக்ஸைட்மெண்ட் வந்து ஃபாரினில் இருக்கிற வீட்டுக்காரங்களுக்கு பெண்கள் எடுத்துக்கோங்க. வீட்டிலே இருக்கிற வீட்டுக்காரருக்கு டெய்லி புது நாளாக நினச்சிட்டு லவ் பண்ணி உங்கள் ஹஸ்பண்டை மயக்குங்க. லவ் யூ ஆல். நன்றி.